வெல்கம் டு விபி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இதுதான் நம்மளோட ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். நான் காலையில் கேபு போகும்போதும் சரி வரும்போதும் சரி நமக்கு கார்டு கொடுக்குறவர் இவர் தான் கேப்டன். இதெல்லாம் என்னோட அசிஸ்டன்ட். அது லேடிஸ் நண்பா. லேடிஸ் ஜெட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சுக்கிற முதல் ஆள் நான் தான். நாங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு சாப்பாடு அடிச்சு அவ்வளோ பயம் இருக்குல்ல. டெய்லி எனக்காக ஏதோ பண்ணுறீங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியுது நண்பா. இங்கே பாருங்கள், இங்கே சில பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த எல்லா நாய்க்கும் ஒரு பேர் வைடா. உன்னால் நீ தான் பேர் வைக்கிறதில்ல எக்ஸ்பர்ட்டே. பொண்ணுங்களுக்கு பேர் வச்சிருக்கு. வச்சாச்சு. இது வந்து இரு இப்படி காமிச்சா தெரியாது. பேர் என்ன? இது பேர் ராமாயி. இந்த இங்கே இருக்கிறவங்க கருப்பேன். இதுக்கு இன்னும் பேர் வைக்கல. எனக்கு என்னன்னு தெரியல. இன்னொன்று வரும். அது ஆள் பேர் வச்சிரு. சரி சீக்கிரம் வச்சிடலாம். அவன் பிளாக்குள்ளே இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனாக இருக்கணும். உள்ளே போனால் மட்டும் பத்தாது. செந்தில் அவனை முயற்சியாக நம்பணும். ரொம்ப ஷார்ப்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால் முடியும். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா சோழிங்கநல்லூர் வந்திருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நமக்கெல்லாம் வழிகாட்டி எங்கள் ரூமோட சீனியர் பெரியவர் சந்தோஷ் அண்ணா வந்துக்கிறாரு. எதுக்கு வந்துக்கிறாருன்னா சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில்? ரெண்டாவது இன்டர்வியூவா? 7 வருஷத்துக்கு. அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனோட படிப்பை கேட்டு பாருங்க, என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு. ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பக்கத்துக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன இன்ஜினியரிங் படிச்சீங்களா? அப்புறம் ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ஒரு டிகிரி படிச்சானா லீவ் 1 இயர். அடுத்து வந்து எம்பிஏ படிச்சாச்சு. இப்போ ஒரு வருஷம் ரெஸ்ட். நாங்க யூஜி முடிச்சுட்டு வெளிய வரும்போது அண்ணா எம்பிஏ முடிச்சுட்டு வெளிய வந்தாரு. ஒரு வருஷம் ரெஸ்ட். ரெஸ்ட் எடுத்துட்டே தான் இருப்பீங்களா? நீ அடுத்து கோர்ஸ் படிக்கிறேன்னு போயிடுவாரு. இந்த இன்ஜினியர் படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு போறாரு. இப்ப நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் போயிருக்கிறான் கோர்ஸ் படிக்கிறேன். ஆனா சந்தோஷம் அளவுக்கு நம்ம வசதி எல்லாம் இருந்தா வேலைக்கு வருவீங்களாடா யாராவது? நான் வசதின்னு சொல்லவே இல்லை. ஒரு 20-30 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுட்டு எதுக்கு வந்து இங்க வேலை தேடி கஷ்டப்படணும்? கஷ்டப்படணும்டா. கஷ்டப்பட்டா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் செயின் தானா? ஒரு 20-30 பேருக்கு வேலை கொடுக்குற நீங்க 20-30,000 சம்பளத்துக்கு வந்து கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சா கொடுக்கலாம். ஏன்னா நம்பிராஜன் மாதிரி கான்ட்ராக்ட் வச்சாரா நான் குழப்பம் நடத்திட்டு இருக்கோம். சங்ககிரியில ரைஸ் மில் இருக்குது. ரைஸ் மில் ஓனர்னாலே இந்த செயின் போட்டுக்குவாங்க அடுத்து. எப்போ திருந்துவாங்க தெரியல இந்த ரைஸ் மில் ஓனர்லாம். ரைஸ் மில் ஓனர்னாலே செயினை போட்டுக்கிறது. இன்னொருத்தக்கிறான் தம்பிராஜன். செயின் போட்டு ஏதாவது பொண்ணுங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் அதான் எப்படி இருக்கும் வித்துட்டானே. முந்தானே ஒரு கடையில கொண்டு இடம் சேட்டு கடையில வச்சு கொடுத்துறது. பொண்ணுக்கு அவசரம்னா இல்லாட்டி வேற ஏதாவது நல்லா இருக்க மாட்டானா? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? பசங்களுக்கு அவசரம்னா கொடுத்துருவான் தம்பி. நான் குறை சொல்ல தம்பி. பசங்களுக்குன்னா மினிமம் ஆஃபர். மினிமம். பொண்ணுங்களுக்குன்னா மேக்ஸிமம். பொண்ணுங்களுக்குன்னா 60,000 கூட கொடுத்துருவான். இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். வீடியோல பார்க்க கட் பண்ண மாட்டானா? அப்படியே போட்டுருவான். நோ எடிட்டபிள். வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் தான். எவ்வளோ எடிட் தான். ஏன்னா கட் பண்ணலாம். எனக்கு எடிட் பண்ணி போடுறது ஒரே எடிட்ல போடணும். சொன்னதெல்லாம் பாத்தீங்க. ஆபீஸ்ல வேற கேக்குறாங்க. சேலம்னு சொல்லுது. ஆமா, சேலம் பொண்ணை லவ் பண்ணா சேலம் தான் சொல்லுவாங்க. சேலம் ஏன்டா அப்படியா? இதெல்லாம் தெரியுமில்ல. சேலம் பொண்ணை லவ் பண்ணி சேலம் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. யார் அது? சேலம் சேர்த்து வைக்கிறோம்னா சொல்லு. ஒண்ணு வேணா, நான் லவ்வே பண்ணல. அப்புறம் நண்பா அதான் சாப்பிட்றியா? அதான் கேட்குறேன். சாப்பிட்றேன். அதனாலதான் நீ கேட்குற. ஏன்னா அங்கே பக்கத்தில் RR போகலாமா? இங்கே SS போகலாமா? 6:40க்கு மேலே கேட்க மாட்டேன். இன்னும் 40 நிமிஷத்துக்குள்ள மணி 6 மணி ஆச்சு. உள்ளூருக்கு கதறிட்டு இருக்கான் பசிக்குது. அப்படியா? நோம்பு வச்சு இவனே இருக்கிறான். காலையில 5 டைம் சாப்பிட்டு அவனுக்கு என்னன்னு தெரியல. 40 நிமிஷம் இருக்கு. கணவன் சொல்ல சாப்பிட்டு
ஸ்டார் பாக்ஸ் போன வாரம் போட்டோம். அண்ணன் 10,000 வச்சுக்கிறாரு அக்கௌண்ட்ல. என்ன வேணுமோ வாங்கி தரேன். How to spend 10,000 in Sodinallur food street. அதுக்கு என்னடா நான் ஒருத்தன் இங்க இருக்க ரோட்ல போற எவனை கேட்டா சொல்லுவான்டா. அதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரைஸ் மில் வச்சுக்கிறீங்களா நினைக்கிறாரு. வேற எங்காவது போய் இன்டர்மெண்ட் வீட்டுக்கு போயிருக்கலாம். இவனும் கூட பிஜி என்ன பண்ண முடியுமோ இல்லாத ரைஸ் மில் இருக்குட்டோம். அடுத்து வேற என்ன 20 கோடி இல்லைங்க சொல்லிட்டான். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்க ஹுண்டாய் ஷோரூம் தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் ஆகிருக்க கிரெட்டா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு வந்தோம். நம்ம வந்த நேரம் சார்ஜ் இல்லாதனால இதை ஓட்டி பார்க்க முடியல. அதனால் சும்மா இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இருக்குதுன்னு பார்க்குறேன். இதில் வந்து 2 வேரியண்ட் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து 370, நம்ம வந்து 470 ஓடுதுன்னு. இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. எல்லாமே வந்துடும். பேனோராமிக் சன்ரூஃபு. கார் வந்து உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் இந்த எக்ஸ்டீரியரும் கட்டிடலாம். பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நம்ம சார்ஜ் ஏறுற டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக காரோட வர சார்ஜரில் வந்து இது பண்ணால் 30 hours ஆகணும்னு சொல்கிறாங்க. அதை விட நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து 70,000 போட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாட் சார்ஜர் வாங்கினா வேணால் ஒரு 4 hours வந்து 0 to 100% ஆயிரும்னு சொல்கிறாங்க. மற்றபடி இவி ஸ்டேஷன்லலாம் இது பண்ணால் நார்மல் தான். 1 மணி நேரத்துலேயே ஃபுல்லாயிரும். பேஸ் மாடலில் வந்து 19 lakhs ஸ்டார்ட் ஆகி 26 lakhs வரைக்கும் போகுது. இது வந்து பேட்ரி வந்து சுத்தமாக டவுன் ஆனதுனால அது எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இதை ஜஸ்ட் ஒரு ஷோ மட்டும் காட்டுறேன். 360 கேமரா வந்துடும் காரோடைய. இப்போ இதில் அந்த இதிலலாம் வர பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கான எக்ஸ்ட்ரா வந்து ட்ரை பண்ண பார்த்துட்டோம். கம்மி என்ன வண்டி இருக்குது? இதுக்கு கம்மியாக வந்து ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி வெளியில் செகண்ட் ஹேண்ட் கடையில் இருக்குது. அங்கே போய் வாங்கிக்கணும். அதில் வந்து எதுவுமே காட்ட முடியல. அதனால் சந்தோஷண்ணா நல்ல காராக பார்த்து எடுக்கலாம்ட்டு. சந்தோஷண்ணாக்கு வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போகிறோம். அதுக்காக சந்தோஷண்ணா கார் வாங்க தான் நாங்கள் உண்மையாலுமே ஷோரூம் வந்துக்கிறோம். இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வரதட்சணை வந்து BMW வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாரு. அதனால் சரி எக்ஸ்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ஸ் வித் டாப் அண்ட் மாடல். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்லேயே வந்து எல்லா கண்ட்ரோலும் வந்துடும். ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல் வர்றது இல்லாமல் இது வந்து புஷ் ஸ்டார்ட் வந்துடும், அலாய் வீல் வந்துடும், 6 ஏர் பேக், சன்ரூஃப் எல்லாமே இருக்குது. சன்ரூஃப் தான் தேவை நமக்கு. ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வந்து இதுலேயே வந்துடுது. கேமரா குவாலிட்டி பாருங்கள். கேமரா குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஃபோன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் கேமரா அந்த மாதிரி சென்சாரோடு இருக்குது. ஏசி குவாலிட்டி எல்லாம் நல்லா தானே இருக்குது. பின்னாடி சீட்டிங் கேப்பாட்டியும் சூப்பராக இருக்குது. 3 பேர்லாம் தாராளமாக உட்காரலாம். நம்ம ஓஎம்ஆரில் ஹுண்டாயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அவ்வளோ நான் டிசிஎஸ் நிறையா ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க இந்த மந்த்து. டிசிஎஸ் எம்ப்ளாய்க்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்கான். எனக்குலாம் எந்த ஆஃபர் இல்லைங்க. என்னெல்லாம் உள்ளே விட்டு இந்த வீடியோ எடுக்கக்கூடாதே பெருசு. நானே சும்மா எடுத்துகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அப்படி தெரியல. இந்த மாதம் சம்பளம் கிரெடிட் ஆனதே புக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறேன். நம்ம சம்பளம் பிஜிக்கும் சாப்பாடு சரியாக போயிடுதுன்னு அவருக்கு அது நமக்கு தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து கார் வாங்குற மாதிரி, அது ஹுண்டாயில் கார் வாங்குற மாதிரி இருந்தால் போத் இவி, பெட்ரோல், டீசல் எல்லாமே இருக்குது. ஹுண்டாயில் வந்தீங்கன்னா வாங்குங்க, காரில் போங்க. பாய். சரி நண்பா, லீவ் வாங்கிட்டியா ரம்ஜானுக்கு? நான் வாங்கிட்டேங்க. நான் முஸ்லீம், நான் ரம்ஜானுக்கு லீவ் வாங்கிட்டேன். முஸ்லீம் நண்பருக்கு லீவு தர மாட்டேங்கிறாங்க. கேட்டுங்க சுபை மேனேஜர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துக்கிறீங்க. லீவ் எடுக்கிறேங்கிறான். போடுங்க. இது இதை கட் பண்ண மாட்டேன். வீடியோ பார்க்கவே